எண்ணமும் விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கு போன நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு என்று நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கு போன நாடு முன்னேறு, இந்த நாடெங்கும் இல்லாமையும் இல்லை என்றாக. நன்றி நன்றி. இந்த கைத்தட்டியால் மட்டும் நன்றி, கைத்தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி. காரணம், சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்தொடைத்து, சேர நாடு வேடமுடைத்துன்னு சொல்வார்கள். சோழ நாடு சோறு உடைத்தனை எதை சொல்றாங்கன்னா தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூரை சொல்றாங்க? தஞ்சாவூரிலே ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்தால் தமிழ்நாட்டுடைய 12 வருட காலங்கள் பஞ்சங்களை சுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாடு, பாண்டிய நாடு என்பது மதுரை மாநகரம். மதுரையிலே முத்துக்கள் விளையது கிடையாது. தூத்துக்குடியில் விளைகின்ற முத்துக்களை எடுத்து வணிக வளமாக வியாபார கூடமாக திகழ்கின்றது மதுரை மாநகரம். இங்கே கழகப்பிரியராக நடிக்கும் எனது பாசமிகு அன்பண்ணன் டி.ஆர். மகாலிங்கம் அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. விளக்கம் டிஆர் சார்பாகவும் பொன்னாடை போற்றி புகழாரம் சேர்த்த ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேரநாடு வேலமுடைத்து, சேரநாடு என்பது கேரளா. வேலம் என்றால் யானையுடைய தந்தங்கள், காடுகாடு அடர்ந்த பகுதி. யானைகள் அதிக வாழக்கூடிய நாடும் சேரநாடும். அப்போ அன்னைக்காண்ட அரசர்களும் மன்னர்களும் அந்தந்த நாட்டுக்கு பெருமையும் புகழையும் தேடி தந்திருக்கார்கள். நீங்கள் என்ன தேட போறீங்க? உங்களுக்கு தேர்றதுக்கு நேரமெல்லாம் கிடையாது. ஏன் சொல்றா, என்னைக்கு வண்ணத்திரை விட்டு சின்னத்திரை என்ற டெலிவிஷன் தொலைக்காட்சி பெற்றி வந்ததோ அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகளும் 63% அழிந்ததாக நான் சொல்லலை, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த கைவேசி, இந்த செல்லை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இந்த செல்லு வந்தது நம்ம நாட்டை இன்னைக்கு தலைகளதாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, பாலியத்து தொல்லை அம்புட்டு இந்த செல்லில் தான் எல்லா தவறும் செஞ்சு விட்டு கேட்டால் காலம் கெட்டு போச்சுங்கிறோம். என்ன சொல்கிறோம்? காலம் கெட்டு போச்சியாங்கிறோம். காலமாக கெட்டு போச்சு. காலம் சரியாக தானே இருக்குது. காலத்தையும் நேரத்தையும் ஊரையும் கெடுக்கிறது நம்ம தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பகுதியை சார்ந்தவர் அந்நிய நாடுக்கு சென்று 10 வருடம் கழிச்சு வராரு. கேட்குறார், தம்பி எப்பராக்கு இந்த ஊர் உலகம்லாம்? அதுக்கு அவர் சுறாரு பாருங்க பதில. அந்த கதையை கேட்காதனே, ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. ஊரா கெட்டு போச்சு? ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம தானே இருக்கிறோம். ஏன் சொல்றா, வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொழுகிறையான் தேன் சிலந்தி யாதற்கும் செய்தறுதல் யான் பெரிதும் அழிவை சொல் வேண்டான் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று வருது. இறைவன் படைக்கும் போது எல்லாரையும் சரியாக தான் படைக்கிறான். அவர்கள் சரியாக இருப்ப போது நல்லெண்ணத்தை சொல்றான். அவர்கள் நல்ல நினைத்து நினைச்சா நல்ல உயர்த்துக்கார் போவார்கள். கெட்ட இனத்தை நினைச்சார் கெட்டதிவையாக சொல்வார்கள். அதுதான் சொன்னான், சித்திரம் கைவழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தொரு கல்வி மனவழக்கம் நித்தம் நடையும் நடைவழக்கம் நட்பும் தயையும் குடையும் புறவி குணர்க்கும். ஒரு மனிதன் ஆரம்பத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட வராங்க. படிப்படியாக ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும். நல்ல மனிதன நாடு, எந்த நாளும் பரமனை ரத்திய தேடு வள்ளுவர் குற்றத்தில் கூடு அந்த வள்ளலே நெஞ்சில் வாழ்த்தி கொண்டாண்டிருக்கேன். ஒரு மனிதன் நல்ல மனித பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நல்ல நூல்களை தேர்வு செய்து பிழை இல்லாமல் பதிக்க வேண்டும். பதித்த பிறகு பிறருக்கு பிழை இல்லாமல் போதிக்க வேண்டும் இருக்கேன். இதுதான் இந்த உலகத்துடைய நீதி. நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? வாழ்கிற வாழ்க்கை இது வாழ்க்கையாது? இது வாழ்க்கையாங்கிற 3 யுகம் முடிந்தது. நடப்பது கலியுகம். கலியுகத்தின் கணக்கு என்ன தெரியுமா? 4,32,000 வருடங்கள். இது எப்போ தோன்றுச்சா தெரியுமா? 9 வருடங்களுக்கு முன்னாடி இந்தோனேசியாவில் வெள்ளப்பெருக்கெடுத்த 63% உயிரிழந்ததே அன்றைக்கு தான் கலியுகத்தின் கணக்கு ஆரம்பம். அதற்கு அடுத்தபடியாக சுனாமி, நம்ம நாட்டில் வந்தது சுனாமி. 3ஆவதாக கஜா புயல், 4ஆவது வைரஸ் கொடிய நோய். இதெல்லாம் கலியுகத்தின் கணக்கு. இந்த கலியுகத்தின் கணக்கு யாருமே உயிரோடு இருக்க முடியாது. தெரியுமா தெரியாது? 50 பேர் செத்து போயிடுவீங்க. 50 பேர் செத்து போயிடுவீங்க. மறு பிரபஞ்சம் பிறக்கும். ஏதாவது ஈ காக்கா கொக்கு குருவியிலிருந்து தான் மறு பிரபஞ்சம் பிறக்கும். இருக்கட்டும். வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தாளை போடட்டுமா? வானத்து
நன்றி, உங்களுக்கு மட்டும் நன்றி. எதையும் கேட்டு வாங்கக்கூடாது தெரியுமா? எல்லாம் படித்தவங்களாம் கீழே உட்காந்துருக்கீங்க, நாங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது. தாண்டமல் ஈவது தாளானவை, தண்டி அடுக்கத்தல் ஈவது வன்மை, அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கற்கூலி, பின் சென்று போய்த்தான் இவன் நின்று போவவள், அவன் குடி எச்சம் இருமேல் இரு. எங்கே? பாண்டிய நாட்டிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே பாண்டியனுடைய அரசவையில் நடந்த உண்மை சம்பவம் இது. எப்படின்னா, ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது பக்கத்தில் கூடிய மனிதன் கேட்காமல் அவனுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை அறிந்து உதவி செய்பவன் இறைவனுடைய மிகப்பெரியவன். இறைவனுடைய மிகப்பெரியவன். கஷ்டம் அண்ணன் காட்டு வந்து கேட்குறேன், அந்த பச்சைச்சரக்காரன் கேட்குறேன், ஒரு 1000 ரூபா பணம் கொடுங்கண்ணே, 2 நாள் தாரேன் அப்படிங்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியே தம்பி நீ போயிட்டு ஒரு 4 மணியே போலவா அப்படிங்கிறீங்க. நான் 3:30 மணிக்கு உங்கள் வீட்டில் வந்து நிற்கிறேன், வயிற்று வலி எனக்குத்தானே, அந்த 3:30 மணிக்கு வரேன். அண்ணே என்னென்ன வர சொன்னீங்களே அப்படின்னு. அவரை சுத்தமாக மறந்து வச்சா தம்பி, பொண்டாடி சாவியை கொண்டுக்கிட்டு கொள்ளைக்கு போயிட்டா, குப்பை கொண்டுக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிறீங்க. சரி அப்படி என்ன செய்யுங்க, நீ காலையில் வெள்ளனை வா. எதுக்கு இரவு நேரத்தில் எதுக்கு வர? நீ காலையில் வெள்ளனை வா அப்படிங்கிறேன். நான் காலையில் 7 மணிக்கு வந்து வீட்டு இருக்கிறேன். ஓ சுத்தமாக உன் யாவுமே இல்லைடா, நேற்று நைட்டு உங்கள் அப்படிக்கு எதுவும் சொல்லி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாடா அப்படிங்கிறது. இப்படி என்னை அலக்கழித்து கொடுப்பது நான் நடந்த நடக்க கொடுக்கக்கூடிய கூலி. இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடப்பதென்றால் நீயும் அருந்து விழுக வேண்டும் என்று பாண்டிய நாட்டிலே பறை சூட்டப்பட்டது. இது அவை மூதாட்டி பாடிய கவி தெரியுமா? என்னமோ எதிரிகளை பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்களே. உங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த வெள்ளைக்கோழி இருக்கிற வெள்ளைக்கோழி அதை நினச்சி போட்டு தண்ணிக்குள்ள போட்டு எங்கே போட்டோமோ நம்ம திரும்பி வர வரைக்கும் அது அங்கேயே தான் கிடக்கும். இல்லை உங்கள் சொத்தகத்தில் எங்கள்கிட்ட எழுதி கொடுத்து ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்கீங்களோ. நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள் என்ன தெரியுமா? எதிரிகளாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவர்கள் இன்முகத்தோடு வரைக்கும் கூட நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள். தன்னை மறந்து இப்படி இருக்கீங்களே, உங்களை என்ன சொல்லலாம்? ஒரு இதே இடத்துல ஆடல் பாடல் கரகட்டம் வச்சு நீங்கள் உங்களை பிடிக்க முடியுமா? இல்லை நீங்கள் தான் இப்படி உட்காந்துருப்பீங்களே சௌரியமா? சௌரியம் ஐய் என்னையா அது உலகம்? இது என்ன உலகங்கிறது? நாடகத்தால் மட்டும் தான் உன்னையும் மறைந்திருக்கக்கூடிய பொய்களையும் பேச முடியுமே தவிர வேற எந்த நிகழ்ச்சியிலும் இங்கே கேட்க முடியாது தெரியுமா? எந்த நிகழ்ச்சியிலையும் கேட்க முடியாது. ஏன் சொன்னா, இப்போ பெரிய கோவில் எடுத்தால் எதை எடுத்துக்கிறாங்க? தஞ்சாவூரை சொல்கிறாங்க. ஏன் தஞ்சாவூரை சொல்கிறாங்க? ஏன் அதை விட பெரிய கோயில் கிடையாதா? இருக்கு. அதை விட பெரிய கோயில் நம்ம நாட்டில் உயரமான கோயிலாக இருக்குது தெரியுமா? தஞ்சை பெரிய கோயில் சொல்வதற்கு காரணம் இருக்கு. இப்போ தஞ்சை பெரிய கோயிலுடைய கோபுரத்துடைய உயரம் வந்து 216 அடி. தமிழ் எழுத்துக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் சம்பந்தம் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாட்டிலேயே ஆட்சி செய்யக்கூடிய கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அது வெறும் 199 அடி உயரம். 3வது முறையாக திருச்சியிலே ஆட்சி செய்ய ஸ்ரீரங்கம் 236.7 அங்குலம். இந்த கோபுரம் தான் உயரமான கோபுரம். ஏன் இந்த கோயிலை விட்டுட்டு அந்த கோயிலை தேர்வு செஞ்சார்கள் தெரியுமா? அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு ஊற்றகளம் அடந்தை என்று போதுகிறால் மெத்த பெருபந்தையும் கூற வேண்டாம். இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம். தம்பி சொன்னது போல இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெறவில்லை. நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெற்ற கோயில் சிறுபலிபுத்தூருடைய ஆண்டாளுடைய கோபுரம். ஏன் இந்த கோயிலை விட்டுட்டு அந்த கோயிலை தேர்வு செஞ்சார்கள்? அந்த கோயிலுடைய கோபுரத்தில் எந்த மதத்தையும் சார்ந்த வகையில் சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை. அன்று முதல் இன்று வரை வர்ணங்களும் தீட்டப்படுவதில்லை. மும்மதங்களுக்கும் சம்மதமாக எடுத்துக்காட்டக்கூடிய கோயில் சிறுபலிபுத்தூருடைய ஆண்டாளுடைய கோபுரம். எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்த ஒரு நாட்டை ஆண்ட அரசர்கள், புலவர்கள், வந்தீர்களா? அதுதான் ஆட்சி, அதுதான் மனிதன். நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் கூட கிடையாது. ஏன் சொன்னா, நம்மளோட அறியாமை செய்யக்கூடிய தவறுகள். இப்போ நம்ம பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி. அப்போ நம்முடைய நிலங்களை காய்கறி விவசாயம் பண்ணுறோம். காய்கறி விவசாயம் பெரிய விவசாயியாக இருந்தால் என்ன செய்வார்? வீட்டிலே வந்து வியாபாரி எடுத்து போயிடுவார். ஒரு சிறிய விவசாயி காய்கறி விவசாயம் எங்கே கொண்டு வர்றாரு? மார்க்கெட்டு. மார்க்கெட் என்பது எது? கடத்தெருவு. அந்த எங்கே கொண்டு வியாபாரம் பண்ண தெரியுமா? சாலை ஓரத்தில். இது மாதிரி சாலை ஓரத்தில் இதற்கு முன்னாடியே அந்த இடத்தில் மனிதன்